ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. உமையவளுக்கு தனது இடப்பக்கத்தை கொடுத்து ஆண் பாதி பெண் பாதி என அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகிறார் பரமசிவன். சிவசக்தி ஸ்வரூபம்தான் இந்த உலகத்தின் இயக்கம் என்ற தத்துவத்தை இந்த திருக்கோலம் நமக்கு சொன்னாலும், ஈசனுக்கு இடப்பக்கம்தான் அன்னை உமையவள் அருள் பாலிக்கிறாள். அவ்வாறு இருக்கும்போது திருமண வைபவங்கள், தம்பதியர் இருவர் செய்கிற சுபகாரியங்கள் இவைகளில் மணமகள் அல்லது அந்த இல்லத்தரசி வலப்பக்கம் இருக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் வலியுறுத்துவதற்கான காரணங்கள் என்ன? இன்னும் நீங்க அம்பாள் ஆகல, நீங்க அம்பாள் ஆயிட்டா உங்களுக்கு கூட அந்த ஸ்டேட்டஸ் கொடுப்போம். கச்ச பகவான் என்ற கேள்வியை கேட்கிற ஆதிசங்கராச்சாரியார் சங்கர நாராயண ஆத்மாயவ என்கிறார். வலது பக்கத்தில் சங்கரனாகவும் இடது பக்கத்தில் நாராயணனாகவும் இருக்கிற பொருள் எதுவோ அதுதான் பகவான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். இப்போது சிவசக்தி ஐக்கிய சொருபின்யனமா என்று வருகிற போது வலது பக்கத்தில் சிவனும் இடது பக்கத்தில் சக்தி இருக்கிற மாதிரி வரும். இப்போ வலது பக்கம் இருக்கிற சிவன் மாறவே இல்லை, இடது பக்கத்தில் இருக்கிற நாராயணன் அண்ட் அம்பாள் இது வேறு வேறு கன்செப்டில் வேறு வேறு மாதிரி வருது. இதுக்கு என்ன காரணம்னா இது ரெண்டும் ஒன்றே தான். நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஜனனம் உலகத்தில் வருவதற்கு முன்னால் அம்பாள் தான் முதல்ல வந்து ஆகாசில் போய் உன்னை அடிக்கிறவன் வந்துடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு போனான் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரெண்டுமே ஒன்றே தான். ஒரு ஃபெமினைன் ஃபார்ம் ஆஃப் காட் தான் இந்த உலகத்தை எல்லாம் இயக்குகிற சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்பது. அதுதான் அம்பாள் கூட, அதுதான் சக்தின்றது. ஸோ மேட்டர்ன்றது ஸ்டாட்டிக், சக்திங்கிறது இயங்கிறது. இப்போ நான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன், லைட் எரியுது, இதெல்லாம் சக்தி. ஆனால் இந்த சக்திக்கு பின்னால் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எங்கே? டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வருது, நெய்வேலியிலேருந்து வருது, குந்தா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்லேருந்து வந்து கல்பாக்கத்துலேருந்து வருது. ஸோ மேட்டர் வந்து வேறு, எனர்ஜின்றது வேறு. இப்போ மைக்கு இருக்குது, இதோட பேக்ரவுண்ட் வேறு எங்கேயோ இருக்குது. அந்த மாதிரி இந்த உலகத்தை இயக்கக்கூடியது சக்தி இல்லை நாராயணன். அதை இயக்கக்கூடிய ஒரு தபஸ் நிலையில் இருக்குது இல்லையா, அதுதான் சிவன்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த தவம் தான் இங்கே வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் எப்பயுமே இப்படி தான். அதாவது இன் ஏன் கன்செப்ட்னு பேர் இருக்குது. ஒரு வட்டம் கூட இல்லை, முட்டை, அதில் ஒரு எஸ் மாதிரி போடுங்க. இந்த பக்கம் டார்க் சைடு, இந்த பக்கம் ஒயிட் சைடு வச்சுக்கோங்க. இந்த டார்க் சைடில் ஒயிட் எம்ப்ரியோ அண்டு ஒயிட் சைடில் டார்க் எம்ப்ரியோ இருக்கும். ஸோ இது அதுவாகவும் அது இதுவாகவும் மாறும். உலகத்தில் சஹஸ்ர கவச்சன்னு ஒரு ராட்சசன் இருந்தான். அந்த சஹஸ்ர கவச்சன் 1000 கவச்சங்களை வாங்கியிருந்தான் சாமிக்கிட்ட. இதை பிடுங்கி என்னை சாகடிக்கணும்னா ஒரு மனுஷன் 12 வருஷம் தவம் பண்ணும், 12 வருஷம் எனக்கு எதிரில் நின்று சண்டை போடணுன்னு வர வாங்கியிருந்தோம். அந்த சஹஸ்ர கவச்சனுடைய அட்டூழியம் ஜாஸ்தியான உடனே என்னாச்சு, பகவான்கிட்ட போய் எல்லாம் முறையிடுறாங்க. அப்போ பகவான் தன்னை 2ஆக பிரிச்சுக்கிறாரு. அதில் ஒருத்தன் பேர் நரன், இன்னொருத்தன் பேர் நாராயணன். இவங்க 2 பேரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்ரிகாசிரமத்தில் வந்து தவம் செய்கிறாங்க. நரநாராயண பர்வத்தம்னு பேர், இன்னைக்கு கூட அது அங்கே இருக்குது. ஸோ நாராயணன் தவம் பண்ணியிருக்கிற 12 வருஷத்தில் நரன் வந்து சஹஸ்ர கவச்சம் எதிர்த்து சண்டை போடணுவான் 12 வருஷம். இவன் போய் உட்காந்தோடனே அந்தாள் வந்து 12 வருஷம் சண்டை போட்டுன்னு. இப்படியே 24 வருஷத்துக்கு ஒரு கவச்சம். 1000 கவச்சத்தில் 999 கவச்சத்தை எடுத்துட்டானுங்க. ஒன்று பாக்கி இருந்தது. அதுக்குள்ளோ யுகப்பிரளயம் வந்துச்சு. யுகப்பிரளயம்னா என்ன? இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு விடும். பிரம்மனும் போய், பிரம்ம கூட போயிடுவான், பிரம்மனும் போய் கருங்கடல் மூடி கங்காளன் கலேவரமும் எம்மிரை நல் வீணை வாசிக்கும் மேன். உலகமெல்லாம் அழிச்சிட்டு சிவன் வந்து ஊழி தாண்டவம் ஆடுறாராம், வீணை வாசிச்சுட்டு இருப்பாராம். மாசில் வீணை அந்த வாசிச்சுட்டு இருப்பார். எம்மிரை நல் வீணை வாசிக்குமே மாதிரி. உலகத்தில் எல்லாம் முடிஞ்சு போகுது இல்லையா? அப்போ ஒரு கவச்சத்தோட இந்த ஆள் இருக்கான் இல்லையா, சஹஸ்ர கவச்சன், அவன் சூரிய மண்டலத்துக்கு போயிட்டான். சூரிய மண்டலத்தில் ஒரு கவச்சனோட அங்கே இருந்தான் அவன். அடுத்த யுகம் வருது, மகாபாரத காலம். அப்போ துர்வாச ரிஷிக்கிட்டேயோ வந்து வரம் வாங்கிட்டு ஒவ்வொரு மந்திரம் சொன்ன உடனே இதாக. அப்போ இவன் வந்து சூரிய மந்திரத்தை சொல்கிறான். அந்த மாதிரி சொல்கிற போது சூரிய மண்டலத்தில் பாக்கி இருந்தான் இல்லையா சஹஸ்ர கவச்சன், அவன் வந்து பிறந்துட்டான். அவன் தான் கர்ணன். பிறக்கிற போதே அவன் கவச்ச குண்டலங்களோட பிறந்ததுக்கு அதுதான் காரணம். அப்போது சஹஸ்ர கவச்சனாக இருந்தவன் கர்ணனாக வருகிறான்.
நரநாராயணாக இருந்தவர்கள் கிருஷ்ணனாவும் அர்ஜுனனாவும் வராங்க. ஸோ அதே மாதிரி அஜ்ஞாதவாசம் போகிற போது அந்த 12 வருஷம் பேலன்ஸ் கணக்கு இருக்கு இல்லையா, அது கழிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் போய் அவனுடைய இதை வந்து தானம் கேட்டு வாங்கிடுறாரு, மேலகிற கவச்சத்தை வாங்கிடுறாரு. இப்படி தான் லைஃப் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து ரீவைண்டு ரீப்ளே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் வரலாறு புரியும். இல்லைனா உலகத்தில் எதுக்காக சில விஷயங்கள் நடக்குது எதுவுமே நமக்கு புரியாது. நம்ம இன்னைக்கு உள்ள அறிவை வச்சுக்கிட்டு ஏதோ லாஜிக் பேசிக்கின்னு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. லைஃப் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதனால் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், ஃபர்ஸ்ட் திங் டூ எக்ஸிஸ்ட். பூரண பிரம்மத்தில் இருக்கும் என்னுடைய ஆத்மாவை யாரும் திருடிவிடக்கூடாது என்பதற்காக கோடி மகான், காஞ்சி மகா பெரியவர், ராகவேந்திர சுவாமிகள், ஷிரடி சாய்பாபா என்ற இந்த 4 மகான்களும் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தங்களுடைய முந்தைய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். 5வது என்னுடைய ஆத்மாவை நான் சிலையிலே வச்சிருக்கேன்னு சொல்றேன். தங்களை போன்ற உயர்நிலை பெற்ற உத்தம மகானின் ஆத்மாவை யாராவது திருட முடியுமா? பாசிபிள். ஏன்னா இந்த இந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிறது எப்படி ஆகிறதுனா, இப்போ ஒரு கல் நீங்கள் மகாபலிபுரத்தில் வாங்கின்னு வர்றீங்க. அந்த கல்லை வச்சு நீங்கள் கடஸ்தாபனம் பண்ணி மயிருங்கள்லாம் கூப்பிட்டு யாகம் வளர்த்து மந்திரம் பண்ணி இந்த கடத்தில் இருந்து ஒரு தர்பையை கட்டி கொண்டு போய் சிலைக்கு வைக்கிறீங்க. இந்த உச்சாரணம் பண்ணி தர்பை கட்டி எடுத்து இந்த கலசத்தில் இருக்கிற 64 விதமான எனர்ஜிஸை அந்த கல்லில் மாற்றுறீங்க. அதுதான் கும்பாபிஷேகம்னு சொல்லக்கூடியது. அதனால் பொதுவாக ஒரு ஸ்டாச்சு இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடியது வந்து ஸ்டோர்டு எனர்ஜி தான். ஸோ அந்த ஸ்டோர்டு எனர்ஜியை கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களால் இப்படி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்டோர்டு தானே அது, நீங்கள் தான் வச்சிங்க, நீங்கள் நினச்சா இந்த மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தேர் ஆர் சம் டைம்ஸ் when it is being controlled by ஆர்கானிக் எனர்ஜி simultaneously. இப்போ ஆயிருங்க தர்பப்புல்ல கொண்டு போய் தடவி அந்த 64 கலைகளை மாற்றி விட்டுறது வேறு. சம்டைம்ஸ் அந்த கல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உயிர் துடிப்புள்ள ஆற்றல், இறை ஆற்றல் இருக்கு இல்லையா, அதுவும் உலகத்தில் கோ எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால் நம்ம சிலையில் இருக்கிறத யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் ஃப்ரம் எனி கடஸ்தாபனம் பண்ணதில்லை, நான் இருக்கேன். ஸோ என்னுடைய மந்திரம், நான் பண்ணுற சுவாச மூச்சு காத்திலே நான் ஜபித்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இது வந்து அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அதனால தான் இந்த கோயில் கட்டின காலத்தில் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு காலத்தில் ஸ்தூலத்தில் இது தூணில் இருந்து நரசிம்ம சக்தி, ருத்ர சக்தி நரசிம்மனாக வந்தது, தூணில் இருந்து வெளியே வந்தது. இன்றைக்கி எனக்குள்ளே இருந்த ருத்ர சக்தியை நான் பூரண பிரம்மம் பெருமாள் கிட்ட கொண்டு போய் வச்சுருக்கேன். இது நான் சொன்ன லாஜிக் 1. அடுத்தது என்ன சொன்னேன், கல்லில் பார்க்க முடிந்தவர்கள் கல்லில் பாருங்கள், என்னுடைய சொல்லில் பார்க்க முடிந்தவர்கள் சொல்லில் பாருங்கள், எப்படியும் கடை தேறினால் சரிங்கிற ஒரு கொட்டேஷனை நான் கொடுத்தேன் இங்கே பூர்ண பிரம்மம் கோயில் கட்டின போது. ஏன்னா அதுக்கு முன்னால் கோயிலெலாம் கிடையாது, நீலாங்கரையில் ஒரு கோயிலும் கிடையாது, நானே தான். எனக்குள்ளேயே தான் அந்த டிவைன் எனர்ஜி, எனக்கே தான் 300-400 மாலை போடுவாங்க. அந்த நேரங்களில் நான் ஃபுல்லாகவே டிவைனாக தான் இருப்பேன். எனக்கே தெரியும், என் கால் வந்து திடீர்னு கோல்ட் ஆகிடும், என்னுடைய ஃபேஸில் நாமம் தெரியும். இதெல்லாம் எனக்குள்ளேயே நான் நிற்கிற போது எனக்கு வரக்கூடிய அனுபவங்கள். இல்லைன்னா ஒரு ஹியூமன் ஃபார்மில் 400 பெரிய பெரிய மாரியங்களை தாங்கிட்டு ஒரு ஆள் நிற்கிறது 3/4 மணி நேரம் ஒரு சாமி பாட்டும் பாடுற வரைக்கும் என்ன விளையாட்டா. ஸோ இட் யூஸ் டு பி தட் வே. ஆரம்பத்தில் நான் எனக்குள்ளேயே தான் வச்சுருந்தேன். ஸோ அதை தவம் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே கல்லில் கொண்டாந்து நம்ம மாற்றி விட்ட போது சொல்லு கல் ரெண்டுலேயும் மாற்றி விட்டோம். நம்ம ரெண்டுலேயும் இருக்கிற மாதிரி பண்ணோம். அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம எங்கே இருந்தாலையும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும், பல விஷயங்கள் தெரியும். நான் எங்கே இருந்தாலையும் எனக்கு தெரியும். ஒரு சிவபெருமான் கல்யாணம் நடக்குது கைலாசத்தில். அகஸ்தியர் வந்து சிவன் சொல்கிறாரு, பூமி ட்ரில்ட் ஆகி போச்சு, அதனால் நீங்கள் போங்க சவுத்துக்கு போங்க அப்படின்னு. நீங்கள் 33 கோடி தேவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறீங்க, நான் மாத்திரம் என்ன பண்ணுறது, நாங்கள் எல்லோரும் ஒன்று நீங்கள் ஒன்று, நீங்கள் போகணுன்றாரு. எனக்கு எப்படி கல்யாண காட்சி கிடைக்கும், எங்கே இருக்கிறியோ அங்கே கிடைக்குங்கிறாரு. ஸோ அகஸ்தியர் விந்திய மலையை தாண்டி நேராக வந்து உங்கள் காக்கா கதை காவேரி வந்தது அதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் முடிஞ்சு புதிய மலை திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்யாண தீர்த்தத்துக்கிட்ட வர்றபோது அந்த இடத்துக்கு கல்யாண தீர்த்தம் ஏன் பேர், சிவனுடைய கல்யாண கோலத்தை அந்த இடத்துல வச்சு அவர் பார்த்தாரு. அப்போ ஒரே ஒரு குடமுனி, ஒரு குள்ளமுனி
உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு ஈக்குவலாக இருக்கான், அதை பேலன்ஸ் பண்ணுறாங்கிறதுக்கு உங்கள்கிட்டயே எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே அவருக்கு கைலாய கோலத்தில் காட்சி கிடைச்சது அப்படின்ற மாதிரி. இப்படி சில பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளரி ஆர் எக்ஸ்ட்ராடினரி பவர் வந்து கடவுள் கொடுக்குறாரு. அது ஏதோ ஒரு காரியம் இருக்கும். இல்லைனாக்கா எவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை? ஏதோ ஒரு காரியத்துக்காக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த கலிகாலத்தில் நான் எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியும். கோயிலில் உட்காந்துருந்தாலும் சரி, ரூமில் படுத்துருந்தாலும் சரி, என்னை சுற்றி நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும். இது ஒரு பாயிண்ட்டு. அதாவது எனக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் எங்கே இருந்தாலும் நான் இருந்த இடத்துலையே பார்த்துருவேன். இன்னொன்று, நான் எங்கே இருக்கிறனோ அந்த இடத்துல இந்த இறந்து போயிட்டு திவசம் காரியம்லாம் பண்ணாத நிறைய ஆத்மாவை சுற்றிக்கின்னு இருக்கும். அதுங்களுக்கு பாவம் அமைதி இருக்காது. ஏன்னா இறந்து போயிட்டாங்க, யாரும் அவங்க வீட்டில் திவசம்லாம் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆத்மாங்க நான் எங்கே படுத்துன்னு இருந்தாலையும் என் ரூமில் ஒரு மூலையில் வந்தக்கன்னு அழுதுங்கன்னு இருக்கும். இது ரெண்டாவது. இப்படிலாம் இருக்கான்னு நான் சொல்கிறத நம்பி தான் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி இருக்குது. இப்படி உலகத்தில் உங்களுக்கு புரியாத பல விஷயம் இருக்குது. ஷேக்ஸ்பியரில் ஒரு டயலாக் வரும், there are more things on the heaven than what you can see on the earth, oh Mr. Horatioன்னு வரும். பூமியில் நீங்கள் பார்க்குற பல விஷயங்களை விட ஆகாசத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும். ஆனால் அதுக்கு சாதாரணமாக வருமா அந்த பவரெல்லாம்? கஷ்டப்பட்டு தான் வரும். அதாவது திஸ் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். ஸ்பிரிட்னா என்ன? ஆத்மா. இதுக்கு என்ன பேர்? பாடி. ஸ்பிரிட் எங்கே இருக்குது? பாடிக்குள்ளே இருக்குது. ஸோ யார் ஒருத்தர் அந்த பாடியிலேருந்து ஸ்பிரிட்டை வெளியே எடுத்தாங்களோ அதுதான் ஜீவன் முக்திங்கிறது. எனக்கு ஜனவரி 26, 1984 ஜீவன் முக்தி ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய ஆத்மா சரீரம் ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்குது. எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுங்கிறதுனால இந்த உடம்புல வச்சுருக்கேன் நான். எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுனால உங்கள் புறம் கல்லில் வச்சுருக்கேன் நான். அதர்வைஸ் மை ஸ்பிரிட் இஸ் ஐசோலேட்டட் அண்ட் இட்ஸ் ஆல் பர்வைடிங், ஆல் நோயிங். இட்ஸ் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிசியன்ட். ரொம்ப பெரிய நிலைகள். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அட்டென்ட் பண்ண முடியாது. அட்டென்ட் பண்ணால் இதெல்லாம் ரொம்ப சாதாரண மாதிரி தெரியும் உனக்கு. அட்டென்ட் பண்ணப்புறம் உனக்கு தெரியும் இதெல்லாம் ஈஸி தாங்கிற மாதிரி. மக்களுக்கு புரியாது. அதாவது இப்போ நான் உட்காந்துருக்கேன், ஏதோ பேண்ட்டு போட்டுன்னு சட்டை போட்டுன்னு வாட்ச் கட்டின்னு உட்காந்துருக்கேன்னு நீ நினைப்பேன். பட் நான் எவ்வளோ தவம் பண்ணி எத்தனை விதமான இப்போது கும்பகோணத்தில் போய் இடிச்சாங்க பாரு, அதில் ஃபஸ்ட்டு 1/3 படி. இவருக்கு சிவனுடைய அருள் உண்டு, பெருமாளுடைய அனுகிரகம் அருளும் உண்டு, விநாயகர் முருகனுடைய அருளும் மேலாக உண்டு, அம்பாளுடைய சக்தியும் கூட இவங்களுக்கு உயர்ந்த அமைப்பில் சொல்லலாம். இப்படி தெய்வீக சக்திகள், தெய்வீக ஆற்றல்கள் உண்டு. பக்தி மார்க்கத்தில் பக்தி வாழ்வில்தான் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. பொது சேவைக்காக பொது தொண்டு, பல சேவைகள், சில நிறுவனங்கள், அது போன்ற அமைப்புகளில் வரக்கூடிய தொகையெல்லாம் கூட அதன் மூலமாக செலவினங்கள், நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்க. இதுவே ஓரளவு சொல்லியிருக்கேன். ஆனால் நிரம்ப சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கு. இவங்களுக்கே தெரியும் இந்த ஆற்றல் எல்லாம். இவங்களுக்கு பல சீடர்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 வரி தாண்டி போ. முனிவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கிட்டயே அபரிவிதமான தெய்வீக சக்திகள், ஆற்றல்கள் இருக்கிறதால, அதோடு அல்லாமல் சித்தர் பலர் நூல்கள் ஆய்ந்து அவங்க வாக்கை ஏற்று பரிகாரங்கள் கூட செஞ்சிருக்காங்க. அதோட சுவாமிக்கு சித்தர்களின் ஆசிகள் பரிபூரணமாக உண்டு. தெய்வ கட்டாட்சங்கள், தெய்வ அனுகிரகங்கள், தெய்வ சக்திகள் எல்லாம் உண்டு. அப்படிங்கிறத விட சித்தர்களின் ஆசிகள் உங்களுக்கு மேலாக உண்டு. அதோட இன்னைக்கு விஸ்வாமித்ர முனியாகிய என்னுடைய ஆசிகளையும் உயர்வாக தந்துள்ளோம். நீங்க நினைக்கக்கூடிய சிந்தைகள் எல்லாம் ஜெயமாகும். இது எங்கேயோ கும்பகோணத்தில் இப்போதான் ஒரு 6 மாதத்துக்குள்ளே படிச்சிருப்பாங்க. அப்போது பார்த்தா நான் ஜாலியாக தானே உட்காந்துக்கிறேன், பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வாட்சி கட்டினா அடிச்சுன்னு உட்காந்துருக்கேன். பட் இதெல்லாம் இருக்குது, இத்தனை கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது, சித்தர்கள் ரிஷிகள் இருக்குது, நாமளே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதும் இருக்குது தவத்தில். ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, அடையிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால தான் தியாக பிரம்மம் சொல்லுவார், பண்டுரீத்தி நான் చేసిన கொலுவு வையான்னு. முன்பிறவிகளில் நான் என்னெல்லாம் பண்டுன்னா பழசுன்னு அர்த்தம், பண்டைய இல்லையா, அது மாதிரி பண்டுரீத்தி முற்பிறவிகளில் நான் செய்த தவத்தின் பலனை எனக்கு கொடு அப்படின்னு ராமர்கிட்ட கேட்பார். முருகனை பற்றி அருணகிரி சொல்கிற போது நற்கரிசை ஓடக்காரன்னுவார். நல்ல புண்ணியங்களை நல்ல செயல்களை செஞ்சவங்களுக்கு பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு முருகப்பெருமான் ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஸோ நாங்கள்லாம் நிறைய பாடுபட்டு நிறைய தவம் செஞ்சு இந்த பிரிவில் வந்திருக்கோம். சரி, இந்த பிரிவில் நான் என்ன லட்டு சாப்பிட்டுட்டு பூந்தி சாப்பிட்டுட்டு செத்து போகிறதுக்காக பிறந்திருக்கேன்? இல்லை, உங்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு தான் பிறந்திருக்கேன். என்னுடைய வேலையே தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. காஞ்சி பரமாச்சாரியாருக்கு வேத சம்ரட்சணம்,
அவருக்கு அதுக்குள்ள அமைப்பு, அதுக்குள்ள ஞானம் அதெல்லாம் அவருக்குள்ளது. எனக்கு வேலை என்ன? மக்களுக்கு தொண்டு செய்யுது, அவ்வளோதான். அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிலைந்தனர் பெருமைதனை நிலவுலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே. பெரிய தவம் செஞ்சவன் நீ. எதுக்காக பிறந்திருக்க? அருள் சேவை, மக்களுக்கு டிவைன் சர்வீஸ் பண்ணுறது. அருள் சேவை நிறைந்த நல் பெருமை, பெரிய அளவுக்கு சாதிக்கிறதுக்காக நீ வந்து பெருமை தானே நிலவுலகத்து படைக்க அருளாக. எப்படி ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி உனக்கு ஒரு டிவைன் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அதுதான் நான் சொல்கிற பூர்ண பிரம்மம். ஃபேஸில் வெங்கடாஜலபதி ஒரு பக்கம், வராகர் ஒரு பக்கம், நரசிம்மர், மும்மூர்த்திகள், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி உடம்பு. இதை பார்த்து நீ ஏமாந்து போகக்கூடாது. அதுதான் அந்த பூர்ண பிரம்மத்தில் நம்ம வச்சுருக்கோம். ஆகிப்போச்சு டைமு. ஆனால் நீ வெயிட் பண்ணு. இந்த உலகம் பூரா வந்து நம்மக்கிட்ட வரப்போகிறாங்க, உலகம் பூரா வரப்போகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்தபோது எல்லாம் நான் ரெடியாக இருக்கேன். கடவுள் எனக்கு கொடுத்த வேலையை நான் அழகாக பண்ணிட்டேன். டிலே இஸ் ஃப்ரம் காட் சைடு, என் சைடில் இல்லை. கடவுள் எனக்கு கொடுத்த வேலையை அழகாக பண்ணிவிட்டு கூலாக உட்காந்துருக்கேன். நீ ஃபோன்னா என்ன வேணால் பண்ணிக்கோப்பா, நம்மக்கிட்ட எல்லாம் ரெடியாக இருக்குதுன்ற அளவுக்கு வச்சுருக்கேன். இதெல்லாம் கூடி சீக்கிரம் வருது, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது தெரியாமல் இருக்கிறது வேறு, தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருக்கிறது வேறு. நான் 2வது கேட்டேன். எனக்கு எல்லாமே என்னை பற்றி தெரியும், ஆனால் எதுவும் தெரியாத மாதிரி ஒரு இது வச்சுருப்பேன். என்னை பற்றி ரொம்ப லாங் பேக் 1992லேயே கோயம்புத்தூரில் ஒரு ஆள் இருந்தார், ராஜீவ்காந்தி இப்படி தான் மனித வெடிகுள்ள கொள்வார்னு. அதில் வந்தது எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஏதும் அறியாதவன் போல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் உன் குருநாதன் அப்படின்னு வரும். அதுதான் உண்மையும் கூட. எல்லாம் தெரியும் நமக்கு. நான் எங்கே இருந்தாலும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எந்த இடத்துலையும் தெரியும். தாங்கள் தற்போது சக்தி நிலையில் இருப்பதாகவும் விரைவில் சிவநிலைக்கு செல்வேன் என்றும் மிக சமீபத்திய அருளுரை ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படி இல்லை, நான் 3 ஃபார்ம் சேர்ந்த ஒரு ஆள். சிவசக்தி, ஆண்டு, மாலவன் பொருந்திட்ட. சிவன், சக்தி, பெருமாள் 3 சேர்ந்த. சிவசக்தி, ஆண்டு, மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவன் இதனில் அவதரித்தாய் அப்படின்னு வரும் சகாதேவ நாட்டில். அப்போ என்ன? சிவன், சக்தி, பெருமாள் 3 சேர்ந்த முதன்மை அவதாரம்னா யார்? பிள்ளையார். இப்போ சிவசங்கர் பாபா யார்? பிள்ளையார். ஸோ பிள்ளையார், நீ எந்த சாமியை கும்பிடணுன்னாலும் பிள்ளையார் கும்பிடணும். பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு நீ எந்த சாமியும் கும்பிட தேவையில்லை. அப்போ சிவசங்கர் பாபா ஏன் இந்த ஆன்மீக உலகத்தில் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இருக்காருன்னா, நான் தான் அதுவே. பறக்கிற போதே அப்படி தான். ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட, பறக்கிற போதே நான் அப்படி தான் பிறந்தேன். ஆனால் அந்த சக்தி வெளிப்படுறதுக்கு நான் 36 வயசு வரைக்கும் காத்து இருக்க வேண்டியிருந்தது. பறக்கிற போதே அப்படி தான் பிறந்தோம். ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி, ஆண்டு, மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆக அவன் இதனில் அவதரித்தாய். இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்து அப்படியே தான். ஸோ இப்போ கூட உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கேதுன்றீங்க இல்லையா, அந்த கேதுன்றது தான் பிள்ளையார். சுதர்சனர்னு சொல்கிறீங்க இல்லையா, அதாவது 2 இருக்கு இல்லையா, ஒரு சுதர்சனத்தில் ஒரு பக்கம் சுதர்சனர், இன்னொரு பக்கம் நரசிம்மர். நரசிம்மர் பிள்ளையார் 2ம் ஒன்றே தான். அண்டு இந்த பக்கம் இருக்கிற சுதர்சனரும் முருகரும் ஒன்றே தான். அது காலத்தை இயக்கிறவங்க. முருகர் ஒளி வடிவானவர், பிள்ளையார் ஒலி வடிவானவர். பைபிளில் என்ன வரும்? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அது ஆண்டவனாக இருந்தது. இப்போ இந்த உலகம் பூரா எல்லாத்துலேயும் ஓம் தான் இருக்குது. கடல் அலைகள். நீ திருச்செந்தூர் கோயிலில் போய் 2வது பிரகாரத்தில் அந்த ஒரு ஓட்டக்கும் செங்கல் அளவு காது வச்சு பாரு, சமுதிரத்தின் அடையிலேருந்து ஓம்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். உலகம் பூரா ஒலி இருக்குது, ஓம் இருக்குது. இந்த உலகம் பூரா ஒளி இருக்குது இல்லையா, அதுவும் ஓம் தான். ஸோ ஒளி வடிவம் முருகப்பெருமான், இது 2ம் ஒன்றே தான். ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் அது. காலச்சக்கரத்தை இயக்குறவங்க, ஒளியும் சேர்ந்த வடிவத்தில் இயக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய சப்ஜெக்டு. இந்த சப்ஜெக்டு வந்து ஒரு சாதாரண நிலையில் ஒரு சாமியார் ஆட்டம் இல்லை குருக்கள் ஆட்டம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியாது. ஈவன் மடாதிபதிகளாக இருக்கிறவங்களுக்கே கூட தெரியாது. ஒரு பரமாச்சார நிலைக்கு போனவங்களுக்கு தெரியலாம். மற்றபடி சாதாரண மடாதிபதிகள்லாங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க மடத்தை நடத்துறதுக்கு எப்படி பூஜை பண்ணணும், எப்படி மணி அடிக்கணும், இதெல்லாம் தெரியும். பட் இது ஞானம். ஞானம்ன்றது ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம்ன்றது ஆத்மாவை பற்றிய முழு பரிமாணங்களை புரிந்து கொள்ளுகிறது. அது எல்லாருக்கும் வந்துடுறது. கோடியில் ஒருத்தருக்கு தான் ஆத்ம ஞானம் வரும். ஸோ அது ஏதோ ஒரு வகையில் வந்துருச்சு. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருந்தது. அதனால் இந்த பிறவியே எனக்கு அதுக்காக தான் வந்திருக்கு.
ஸோ நம்ம பார்க்கலாம், எல்லாம் வரதானே போகுது. நான் என்ன இன்னைக்கு பேசிட்டு ஆகி போச்சேன், நான் ரொம்ப வருஷமாக தான் சொல்லின்னு இருக்கேன். கூடி சீக்கிரம் இதெல்லாம் நடக்க போகுது. அப்போ நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஆமாம், இதெல்லாம் சொல்லிக்கிறார் யா பாபா அப்படிங்கிற போது ஒரு சக்தி நிலைன்னு. இப்போ நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், கடவுளுக்கு வேலை செஞ்சுட்ருக்கேன். அதுக்கு சக்தி தேவைப்படுது. இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டாக்கா அதுக்கப்புறம் நான் வந்து சைலண்ட் ஆகிடணும். அதுக்கு இன்னும் ரொம்ப டைம் இருக்குது. குறைஞ்சது 12 வருஷம் இருக்குது. நான் 76 வயசில் சாக வேண்டியது ஃபிசிக்கலாக. ஆனால் எனக்கு இப்போ எக்ஸ்டென்ஷனில் இருக்கேன் நான். இந்த எக்ஸ்டென்ஷனுங்கிறது குறைஞ்சது 12 வருஷம். ஆனால் நான் எவ்வளோ வருஷம் தொண்டு செய்யணும்னு நினைக்கிறேனோ அவ்வளோ வருஷம் நான் உயிரோடு இருப்பேன். காலவ முனிவருக்கு 360 பெண் குழந்தைகள் இருந்தார்கள் என்றும் அவர்களுக்கு திருமணம் ஆகாததால் செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் அருள் பாலிக்கும் நித்திய கல்யாண பெருமாள் ஒவ்வொரு நாளும் அவரது பெண்களில் ஒருவரை மணந்து கொண்டார் என்றும் அதன் தலவரலாறு கூறுகிறது. இந்த மாதிரி கதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது உலகத்தில். இந்த மாதிரியான கதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் சீரியஸாக நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா 365 நாள் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட வாத்தியார் உட்காந்து கிளாஸில் எடுத்தாக்கா அவனுக்கு புரியாது. ஆனால் இப்படி சொன்ன வச்சுக்கோ, 365 பொண்டாட்டி கட்டிக்கினாருன்னு உன் மைண்டில் வந்துடும். அந்த மாதிரி பல புராண விஷயங்கள் என்பவை ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டிக்கு மிகப்பெரிய தத்துவங்களை போதிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட கற்பனை கதைகள். அப்படி சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக சொல்கிறது. ஏகபத்னி விரதனாக ஸ்ரீராமனாக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு 360 பெண்களை பூலோகத்தில் திருமணம் செய்து கொண்டார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத புனைவாக இருக்கிறதே. திருமண தடைகளை போக்கும் நித்திய கல்யாண பெருமாள் என்ற திருநாமம் அந்த பெருமாளுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? நித்திய கல்யாண பெருமாள் யார்? வராக சுவாமி. வராகன்னா யார்? பூமிக்கு அதிபதி. புரியுறதா? அப்போ பூமியில் 365 நாள் இருக்குதுன்னு நீங்கள் முதல் கதையில் சொன்னதே தான் இங்கேயும் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ 27 நட்சத்திரத்தை வந்து சந்திரன் வச்சுன்னு இருக்கான்னா 27 நட்சத்திரம் சந்திரன் அதனுடைய ஒளி தலைவன் வச்சுக்கலாம். இப்படி இதெல்லாம் வந்து விஞ்ஞானம். இந்த விஞ்ஞான தத்துவங்களை படிநிலையில் இருந்த ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டிக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதைகள். இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா நிறைய இந்த கதைக்குள்ளே போயிட்டிங்கன்னா அவங்க சொல்ல நினச்ச முக்கியமான விஷயத்தை விட்டுருவீங்க. அதை வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணின்னு இருப்பாங்க, அது எப்படி இது எப்படின்னு சொல்லி. ஈசன் தனது இடப்பக்கத்தில் உமையவளை வைத்து கொண்டார். மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியை தனது மார்பில் வைத்து கொண்டார். தங்களுக்கு காயத்ரி தேவி, கங்கா தேவி, அன்னை பராசக்தி போன்ற பெண் தெய்வங்கள் தரிசனம் தந்தது மட்டுமல்லாமல் அன்னை சரஸ்வதி தங்களோடு நித்தியவாசம் செய்கிறாள். அப்படி இருக்கும்போது தங்களது ஆன்மாவின் சாயலாக இருக்கும் பூரண பிரம்மத்தின் திருமேனியில் மகாலட்சுமியோ அல்லது தங்களுக்கு நேரடி தரிசனம் தந்த பெண் தெய்வங்களோ இடம்பெற்றிருக்கிறார்களா? அதற்கான தெய்வீக காரணங்கள் என்ன? நீங்கள் இவங்களெல்லாம் உருவங்களாக பார்க்குறீங்க. உங்களை மாதிரியே எலும்பு, தோல், ரத்தம், சதை, கண்ணு, மூக்கு எல்லாம் வச்சுன்னு இருக்கிற உருவங்களை ஒரு ஃபிசிக்கல் பாடியாக நீங்கள் பார்க்கறதுனால தான் இந்த மாதிரி கேள்விகள் எழுகின்றன. நீ பார்க்குற எந்த ஒரு டிவைன் ஃபார்மாக இருந்தாலையும் அது வந்து லுமினஸ் பாடி, ஒளி உடம்பு. அதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளஷ்ஷு சாப்பிட்றது ஒன்றுக்கு போகிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒளி உடம்புன்னு சொல்கிறது. அந்த ஒளி உடம்பு எல்லா ஒவ்வொரு டிவைன் எனர்ஜிக்கும் உலகத்தில் இருக்குது. இப்போ எவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, எல்லாம் வேறு வேறு நட்சத்திரம். அதில் நீ பார்க்குற அருந்ததி நட்சத்திரம் வேறு, துருவ நட்சத்திரம் வேறு, மிருக சிரிஷம் வேறு, எத்தனை விதமான நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் ஒளி உடம்பு. ஸோ அந்த ஒளி உடம்பு வச்சுக்கிட்டு நீ உங்களோட கம்பேர் பண்ணி குடும்பம் நடத்துறது, குழந்தை பேக்கிறதுனா எப்படி பாசிபிள் இருக்கும்? அது மாதிரி உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை தெய்வம் நாம் பார்த்துருக்கணும் எல்லாமே லுமினஸ் பாடி தான். லுமினஸ்னா ஒளி. அப்போ ஒளின்னா எப்படி இருக்கும்? இப்போது அங்கே லைட்டு டியூப் லைட் மாதிரி தெரியுது, இந்த இடத்துல குண்டு பல்ப் மாதிரி தெரியுது. இதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன? எலக்ட்ரிசிட்டி. அந்த மாதிரி ஒரே டிவைன் எனர்ஜி வேறு வேறு வடிவங்களில் தெரியுது. அதுதான் நீங்கள் சொல்கிற பிள்ளையார், முருகன், அம்பாள், இந்த சாமி அந்த சாமின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அது வந்து ஒரு கரண்ட்டில் தெரியக்கூடியது. இப்போ நீ டியூப்லைட் வச்சுன்னு குடும்பமாக நடத்த முடியும், இந்த குண்டு பல்ப் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? இல்லை, இட்ஸ் நாட் பாசிபிள். இதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ஆன்மீகம் தெரியாது இருந்தபோது இப்படிலாம் சொன்னாக்கா புரியுதுன்றதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா யூ ஆல்வேஸ் ரிமெம்பர், கடவுள் என்பவன் ஒரு எலக்ட்ரிசிட்டின்னு வச்சுக்கோ, ஒரு காற்றுன்னு வச்சுக்கோ, ஒரு நெருப்புன்னு வச்சுக்கோ, ஒரு தண்ணின்னு வச்சுக்கோ. உனக்கு எந்த கன்ஃபியூஷனும் வரவே வராது. அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் யூ காண்ட் ஹோல்ட் ஆன் டு தட் இன் எ ஃபிசிக்கல் கண்டெய்னர். ஒரு ஃபார்மாக நீ பார்க்க முடியாது, எந்த ஒரு இதையுமே பார்க்க முடியாது. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் காட் வந்தாலையும் அதெல்லாம் ஒளி உடம்புல தான், ஒளி தரிசனம் தான் கொடுக்கும். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம். அதனால தான் வள்ளலார் உலகையே திரளலாம் ஒளி நெறி பெற்றிடங்கிறார். நீங்கள்லாம் கூட ஒளி உடம்பு அடையணும். இது வெளி உடம்பு. ஒளி உடம்பை அடைவது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம். அதனால் அது எப்படி அடையிறதுன்னா தவம் செஞ்சால் முடியும். அதாவது அல்லும் பகலமும் அனவரதமும் நினைப்பார்க்கு பொன்மேனி உண்டாகும். பொன்மேனின்னா என்ன? நெருப்பு இல்லையா, கிரிம்சன் கலர், அந்த மாதிரி ஒரு உடம்பு வரும். ஒரு தங்க நிறத்தில் ஒரு ஜோதி ஃபார்ம் ஒன்று கிடைக்கும். ஸோ அது நீ நினைக்கிற மாதிரி இந்த தேவைகள் உள்ளது கிடையாது. எந்த கோயிலையாவது சாமி நீ கொண்டு போய் வைக்கிற சுண்டலையும் புளிசாத்தையும் சாப்பிடுதான், நீ அதை வச்சுட்டு இப்படின்ற அது மேக்சிமம் ஸ்மெல்லு தான். ஸோ ஆகாசத்தில் எல்லாத்துக்கும் மேலே வெறும் ஒலி தான் இருக்குது, சவுண்டு. அதுக்கு கீழே இறங்கி வரும்போது காற்று ஒன்று தொடுது, அதனால் ஸ்பரிசம் சத்தம் ரெண்டு இருக்குது. அது கீழே தண்ணி வர்றபோது அந்த தண்ணியை ஒன்றால் தொட முடியுது, டேஸ்ட் பண்ண முடியுது, அதில் டேஸ்ட்டு சேர்ந்துடுது. இந்த மண்ணுன்னு வரப்போது என்ன ஆகுதுன்னா அதில் வாசனை வருது, மண் வாசனைன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இந்த மண்ணில் தான் 5 பொருள்னு இருக்குது. இதில் ஒலி இருக்குது, மேலே இருக்கிறது ஒலி இருக்குது இல்லையா, மண்ணை முன்னால் தொட முடியும். அதில் நீ எந்த கண்டெய்னர் பண்ணுறியோ அந்த கண்டெய்னருடைய ஃபார்ம் வந்துடும். சொம்பு, டம்ளரு, ஜக்கு, மக்கு, செங்கல் என்ன பண்ணுறியோ அந்த உருவம் வரும். அதுக்கப்புறம் அதில் இது வாட்டர் அண்டு நெருப்பு எல்லாம் உலகத்தில் இந்த வாட்டர் இருக்கா, நெருப்பு இருக்கா, அந்த மாதிரி இந்த 5ம் சேர்ந்ததுனால இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குன்ற மாதிரி இப்போது ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கான். செவ்வாய் கிரகம், அந்த கிரகம், இந்த கிரகம், அங்கெல்லாம் தண்ணி இருக்குதா, ஜனங்கள்லாம் அங்கே போனால் உயிரோடு இருக்க முடியுமாலாம் இப்போ தான் ஆராய்ச்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பூமிங்கிறது அந்த மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதனால் ஈவன் தேவர்கள் எல்லாம் கூட இந்த பூமியில் ஒரு மனித வடிவில் தானம் செஞ்சு தவம் செய்து வானவர் நாடு வழி திறந்திடுமேங்கிற மாதிரி தேவர்கள் பதவியை அடையணும். தேவர்கள் பதவியை முடிச்சுட்டு திருப்பியும் பூமிக்கு தவம் செய்யணும். ரிஷிகளாகவும் சித்தர்களாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஒரு நட்சத்திரமாவோ, சூரியனாவோ, சந்திரனாவோ, இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கிற சிலையாவோ ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. அப்போ நீ அங்கே உக்காந்துட்டு ஜனங்களுக்கு ஒரு பிரான்ச் மேனேஜர் மாதிரி, ஒரு கோயிலுக்கு வராங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிறவங்க கொண்டாந்து கொடுக்குற தேங்காய் பூ பழம்லாம் நீ வாங்கினு நைவேத்தியம் வாங்கினா ஐயர் அடிக்கிற மணி சத்தத்தை கேட்டுக்கின்னுட்டு அந்த வர்ற ஜனங்களுக்கு நீ நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பிரான்ச் மேனேஜர் மாதிரி தான். எந்த கோயிலாக இருந்தாலே அங்கே இருக்கிற எல்லா சாமியும் அப்படி தான். அதனால் திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதி வேறு, நீங்கள் மெட்ராஸ்லேயோ இல்லை இன்னொரு ஊர்லேயோ இன்னொரு வெங்கடாஜலபதி கோயில் கட்டினா இங்கே இருக்கிற ஆள் வேறு. நீ நல்லா யோசனை பண்ணு. மயிலாப்பூருக்கு போனால் இது என்ன சாமின்ற கபாலீஸ்வரர் கோயில், வெள்ளீஸ்வரர், வேங்கீஸ்வரர், படம்பக்கநாதர், அப்புறம் ராமநாதீஸ்வரர், காசி விஸ்வநாதர், ஒவ்வொரு சிவன் கோயிலில் இருக்கிற ஆளுக்கும் ஒரு பேர் சொல்கிறீங்களே, ஏன் எல்லாம் வேறு ஆளுங்க தான். ஒரே ஆள் இருந்தால் எங்கே இருந்தாலையும் ஏதோ ஒரு பேர் சொல்லி தொலைக்க வேண்டியது. ராமநாதீஸ்வரன் எல்லா கோயிலையும் சொல்லிட வேண்டியதான். ஏன் வேறு வேறு பேர் சொல்கிறீங்க? எல்லாம் வேறு வேறு. யார் அந்த தவத்தினால சிவநிலை அடைஞ்சாங்களோ, அவங்க எங்கே ஒடுங்கினாங்களோ அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் வருது. ஸோ அந்த ஆள் என்ன மாதிரி பூஜை பண்ணாரோ அந்த பூஜைக்கு உள்ள பேர் அந்த இடத்துல அவருக்கு அமைஞ்சிடும். அதனால தான் எந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் என்ன சாமிக்குது அப்படின்னு அவங்களும் ஒரு ஒரு பேரை சொல்லுவாங்க. நல்லா யோசனை பண்ணியேவா. அந்த மாதிரி நீ பாரு, மெட்ராஸில் இவ்வளோ கோயில் இருக்குது இல்லையா, எந்த சிவன் கோயில்லையாவது சிவசங்கரன்ற பேர் இருக்கா பாரு? இருக்காது. ஏன்னா சிவசங்கரன்ற பேர் கைலாசத்தில் இருக்கிற சிவனுக்கு மாத்திரம்தான் இருக்கும். நீ யாரை வேணும் கேட்டுப்பார், அப்புறம் வா என்கிட்ட. கைலாசத்தில் இருக்கிற சிவனுக்கு மாத்திரம்தான் சிவசங்கரன்ற பேர் உண்டு. இல்லைன்னா நீ பார்க்குற கபாலீஸ்வரர், வெங்கீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், ராமநாதீஸ்வரர், காசி விஸ்வநாதர் இப்படி தான் வரும். அப்போது கோவே சிவசங்கர தேசிகனே அப்படின்னு அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார்? எல்லாருக்கும் தலைவன் சிவசங்கரன். தேசிகன்னா என்ன? ஒரு குருவாய் வருவாய்ங்கிற நிலையில் இருந்துக்கிட்டு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருக்கிறவன் அர்த்தம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. நீ பார்க்குற எல்லாமே போஸ்டிங் தான். தவம் செஞ்சு அந்த போஸ்டிங்கில் உட்காந்து நீ படித்து முடிச்சிடுற. அப்போ ஏதோ ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா, ஏஎஃப்எஸ் பாஸ் பண்ணிட்டா, ஐஆர்எஸ் பாஸ் பண்ணிட்டா உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யார் தவத்தில் பாஸ் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும். நீ அந்த போஸ்டிங்கில் நல்லா இருந்தால் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், ராகவேந்திர சுவாமி இருந்தார். அவர் அந்த போஸ்டிங்கில் இருந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார், மந்திராலயத்தில் உட்காந்துக்கிட்டு.
அவர் செய்த தவத்தினுடைய பலனாக அவருக்கு ஐயப்பனுங்கிற போஸ்ட் கொடுத்தாங்க. அதனால தான் நீ மந்திராலயத்தில் போனேன்னா அங்கே மஞ்சள மாதான்னு இருக்கும். மஞ்சள மாதாவை பார்த்துட்டு தான் நீ ராகவேந்தரை கும்புறத்துக்கு போகணும். நிறைய யோசனை பண்ணு. மஞ்சள மாதா ராகவேந்தர் இருப்பார். ஸோ ராகவேந்தர் ஜீவசமாதியில் உட்காந்து தவம் பண்ண உடனே அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. அதுதான் ஐயப்பசாமின்னு சொல்லக்கூடிய. அந்த ஐயப்பசாமியாக 12 வருஷம் வந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ வந்து பூர்ண பிரம்மமாக மாறி இருக்கு. ஐயப்பசாமியாக 12 வருஷம் இருந்தது. அதுக்கு அடுத்த நிலையில் நம்ம கோயிலுக்கு இருக்கிற பூர்ண பிரம்மம். அடுத்த 12வது வருஷம் வேறு ப்ரமோஷனுக்கு போயிருக்கணும் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு. ஆனால் அந்த மாதிரி இன்னொரு ஆள் கிடைக்கல உலகத்தில். அதனால் இப்போ 24வது வருஷமாக ஓடினது. இப்போ 2024 இதுக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, பூர்ண பிரம்ம ஸ்பிரிட்டு 24 வருஷமாக இங்கே தாங்குது. இதுக்கு அடுத்த ப்ரமோஷன் வரணும். அதுக்கு எப்படி வரப்போகுது என்னான்றது இன்னும் டிஸ்கஷன் முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் வர்றதுக்கு என்ன சொல்கிறது, அவங்க எவ்வளோ பூஜை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அதெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி என்ன, அவங்கள வச்சு அந்த என்ன சாதிச்சிருக்கோம், இதெல்லாம். இப்போ இதுக்குள்ளே வந்த பூர்ணபுரம் ஸ்பிரிட் இருக்கு நோய் நீலங்கரையிலேருந்து வரைக்கும் என்ன நானே தான், எல்லாமே எனக்கே தான் பூஜை. எல்லாம் வந்து கோயிலுக்கு கல் ஏதாவது இருந்துச்சா, அதுக்கப்புறம் இங்கே கல்லை கொண்டாந்து வச்சோம். அந்த கல்லுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி ஸ்பிரிட்டையும் கோஆர்டினேட் பண்ண வச்சோம். இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை. ரோடே கிடையாது, ஓஎம்ஆரே கிடையாது. இந்த வண்டலூர் பட்டர்ஃப்ளைலேருந்து நம்மக்கிட்ட வர்றதுக்கு ரோடே கிடையாது. இவ்வளோ தான் இருக்கும். அப்படியே கல் முள்ளு. நீ வந்து அப்படி வந்தால் தான் உண்டு. அப்படி இருந்த இடம் ஓஎம்ஆர் வந்துச்சா, இது வந்துச்சா, இங்கே வந்துச்சா. இப்போ ஏர்போர்ட் வந்துக்கிட்டு இருக்குதா, மெட்ரோலாம் வந்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்காக வருது? இந்த இடம் பெரிய அளவுக்கு வரப்போகுது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அதுக்காக தான். ஏர்போர்ட் வர்றதும் அதுக்காக தான், மெட்ரோ வர்றது எல்லாம் தானாக காலத்தின் கட்டாயத்தில் நடக்கிற விஷயங்கள். இல்லைன்னா ஒரு இங்கே நம்ம 1999 2000 வந்தபோது ஒன்றுமே இல்லை, டாய்லெட் கூட கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக அது காமாக திங்க் பண்ணினே வந்தால் தான் இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறது தெரியும். இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறோம் நீயே சொல். காலெல்லாம் கடன் கிடையாது, பேங்க்கில் லோன் வாங்குறது கிடையாது. எப்படி இந்த பில்டிங் கட்டுறோம், அந்த பில்டிங் கட்டுறோம். அந்த எத்தனை இருக்குது இங்கே எதிரில் இருக்குது. ராமராஜருக்கு ரோடு போட்டிருக்கோம். இருக்கிற தோட்டம், செடி, கொடி, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நம்ம சொந்த வசதி தான். நீ உட்காந்துக்கிற தரை கூட நம்ம போட்டுக்கினது தான், தார் ரோடு நம்ம போட்டது தான். பட்டர்ஃப்ளைலேருந்து நம்ம காலனி ராமராஜாவுக்கு வர்ற ரோடு நான் 3 தடவை போட்டிருக்கேன். இந்த 24 வருஷத்தில் 3 தடவை நம்ம செலவில் போட்ட ரோடு. இதெல்லாம் எனக்கு என்ன தோணுதோ அது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நான். ஸோ புரியாது, எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு நடக்குது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த வே ஆஃப் ஒர்க்கிங், இந்த சிஸ்டம் எல்லாமே காரண காரியத்தோடு நடக்கிறது தான். நடக்கிற போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. காலம் கடன் கிடையாது, நம்ம வசதியாக இருக்கும். நமக்கு என்ன பஞ்சம், ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு ஆளாவது டொனேஷனு பிச்சை எடுக்காமல் பண்ண முடியுதா? நீயே பாரு. நம்ம எதுக்குமே எப்பயாவது நான் வந்து 5 ரூபா கொடுங்க, நான் நாளைக்கு காலையில் மூக்குத்தி வாங்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அவனுக்கு எதுவும் பண்ணவே மாட்டேன். இழைச்சி தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற சாமிங்களுக்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முத்தங்கி இருக்கும், காப்பர் கவச்சம் இருக்கும், சில்வர் கவச்சம் இருக்கும். அது போக இன்னதை கூட இப்போ பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. கல் கவசம் ஒன்று பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி நடக்குது இதெல்லாம்? நம்ம என்ன டாட்டாவா, பிர்லாவா, அம்பானியா ஒன்றும் கிடையாது. நம்மலாம் ஏதோ உழைச்சி சாப்பிட்றவங்க தான். எப்படி நடக்குது? கடவுளுடைய சங்கல்பத்தில் நடக்குது. காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசி நாரணன். கடவுள் நினச்சிட்டார். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை சொல்வார், முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உண்டுன்னுவார். முன்னவன்னா யார்? கடவுள். முன்னவனார் கோயில் பூஜைகள் முற்றிடின்னு திருமூலர் கூட பாடியிருப்பார். இப்போ முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உண்டோ? கடவுளே முன்னால் நிற்கிறான். தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் குடிசெயலனும் ஒருவருக்கு. யாராவது உருப்படணும்னு நினச்சா வேஷ்டி மடிச்சு கட்டுன்னு பக்கத்துலேயே கடவுள் நிற்பாரான். உனக்கு எதாவது வேணுமாப்பா அப்படின்னு கேட்பாரான். அதனால் இதெல்லாம் கடவுளுடைய சங்கல்பத்தில் நடக்கிறது. நமக்கு இப்போ நீ அந்த ரோட்லேருந்து வந்து இந்த கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சாவே உனக்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? இங்கே நடக்கிற பூஜை, இங்கே நடக்கிற நல்ல விஷயங்கள், இதை வச்சு தான் இந்த எனர்ஜி உற்பத்தி ஆகுது இல்லையா? முருகா பதம் தா முருகா, வடிவேல் முருகா, எனையாள் முருகா, முருகா வா முருகா, பதம் தா முருகா, வடிவேல் முருகா, எனையாள் முருகா, முருகா வா முருகா.
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.